ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பத்மாஸ் மெஸ்ஸி ஏப்ரான். இன்றைக்கி உங்கள் கூட ஒரு லாங் வீடியோ தாங்க ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறமா எடுக்கிற ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இது. ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்து இப்போ தான் நான் அதை எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோவில் வந்து என்னோடய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் இருக்கக்கூடிய ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இந்த கோலம் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நமக்கு. அது ஒரு தெரப்பி மாதிரி. கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்படியே சைடில் இருக்கிற போர்ஷன் எல்லாம் கூட்டி விட்டுட்டேன். நான் அது கூட்டினதுக்கப்புறம் குட்டீஸ் இருக்கிற வீடு கண்டிப்பாக மெஸ்ஸியாக தான் இருக்கும். அவங்க டாய்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அப்படியே இந்த சோஃபா கவரும் கண்ணாபின்னு கிடந்துச்சு, அதையும் எடுத்து ஒன்றா அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நான் டிஃபன் வேலையும் முடிச்சுட்டேன். டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லியும் தக்காளி சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். அதை வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணலை, சும்மா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நான்வெஜ் தான். நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி வறுவலும் தான் செய்ய போகிறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் வீடை ஃபுல்லாக கூட்டிகிட்டு அப்படியே கிச்சனுக்கு போய் நம்ம லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். அதுக்குள்ளே அவங்க ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு வந்து இந்த புதினா கொத்தமல்லி வந்து ஆயிர வேலை வந்து எப்போயுமே எங்கள் வீட்டில் கிடையாது. எங்கள் பாட்டி வந்து எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பூண்டு உரிக்கிறது, வெங்காயம் உரிக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் எங்கள் பாட்டி அவங்களால முடிகிறத உட்காந்துக்கிட்டே எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் இருக்கும். நாட்டுக்கோழி தான் வாங்கியிருந்தோம். இது நல்லா மஞ்சத்தூள் போட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி குழம்புக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வறுவலுக்கும் பெரிய வெங்காயம் தான். எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய வெங்காயம், 4 தக்காளி. வறுவலுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி. எல்லாத்தையும் நம்ம தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே நான் இஞ்சி பூண்டு விழுதும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த வெங்காயம் உரிக்கும் போது நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போதே வர வேஸ்ட் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து கொல்லையில் வந்து ஒரு குட்டி வாளி வச்சு அந்த வாளியில் நான் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாத்தையும் போட்டுட்டோன்னா நம்ம அது கொஞ்சம் மக்கினதுக்கப்புறம் செடிக்கு வந்து எருவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் அப்படியே குப்பையில் போட மாட்டேன். இதை மட்டும் நான் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். சாதம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வடிக்கிற சாதம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதனால அதுக்கு ஃபஸ்ட்டு ஒலை போட்டுட்டு குழம்பு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறேன். நல்லா குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி செய்யும்போது நம்ம வந்து நல்லெண்ணெயில் செஞ்சோன்னா நாட்டுக்கோழியோட ஹீட்டு வந்து இதில் கொஞ்சம் குறைஞ்சிடும். இல்லை உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்காதுன்னா நீங்கள் கடலை எண்ணெயிலே செஞ்சுக்கலாம். நான் வந்து இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பொடியாக நறுக்கின வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் நல்லா போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு. இந்த கருவேப்பிலேருந்து வெங்காயம் வதக்கும் போதே சேர்க்கணும், நான் மறந்துட்டதுனால இப்போ சேர்த்துருக்கேன். இந்த உப்பு சேர்க்கறதுனால நம்ம தக்காளி வந்து குழஞ்சி சீக்கிரமாக வெந்துடும். எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விட்டுடலாம். இது கூட நம்ம மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குழம்புக்குன்னு அரைச்சி வச்சுருக்கோம்ல குழம்பு மிளகாத்தூள், அதுதான் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கிக்கிறேன். இது வதக்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த நான்வெஜ் ரெசிபிலாம் நான் அதிகமாக செய்கிறது வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான். எங்கள் வீட்டில் இந்தளவுக்கு அதிகமாகலாம் நான் செஞ்சது கிடையாது. சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 4 விசிலே இந்த நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். இருக்கட்டும். நான் வந்து இன்றைக்கி வறுவல் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி மிளகு வறுவல் தான் செஞ்சுருந்தேன். இதோட ரெசிபி பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவுமே இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த குழம்பு 4 விசில் வந்துடுச்சு. இதுக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சி ஊற்றணும். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனாக அரைச்சிட்டு நம்ம இந்த குழம்புல சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, நறுக்கின கொத்தமல்லி இலை
எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. கூடவே மிளகு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் வச்சு லஞ்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. இந்த லஞ்ச் வந்து நான்வெஜ் லஞ்ச் எப்போவுமே நான் வாழை இலையில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூடாக வச்சு சாப்பிடும்போது. நாட்டுக்கோழி குழம்பு, வறுவல், அப்புறமா ஒரு முட்டை, அவ்வளோதான். அப்புறம் கிச்சனுக்காக நான் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன், அதோட வீடியோவும் பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக்கு. அதுக்கப்புறமா நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 250 ml மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 400 ml பிடிக்கிற மாதிரியும் நான் ஜார் வாங்கியிருந்தேன். இந்த 400 mlங்கிறது சைஸ் கொஞ்சம் நான் பெருசாக வரும்னு நினச்சேன். அது கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது. சரி பரவாயில்ல, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததா. இந்த கிளாஸ் ஐட்டம் வந்து ரொம்ப நல்லா வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ஐட்டம் தான். பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. நான் அப்படியே வாஷ் பண்ணுறதுக்குள்ளேயே நான் எல்லாத்தையும் ஒரு வாட்டி வச்சு பார்த்துக்கிட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். வீட்டில் வந்து கிளாஸ் ஐட்டம் கிச்சனுக்குலாம் நான் இப்போ தான் இது வாங்குகிறேன், ஃபஸ்ட் ஐட்டம்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஜாம் பாட்டிலு, தேன் பாட்டில் அதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த தேன் பாட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா மூடி வந்து நமக்கு சரியாக இருக்காது. அது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஜாம் பாட்டில் கூட கொஞ்சம் ஓகேவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து நான் இந்த ஊறுகாய் வைக்கிறது, மோர் மிளகாலாம் வறுத்தோன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுப்பேன் நான் அதில். எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஜார்னால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை நான் வாங்கியிருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி காய வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா நான் எப்படி வாங்குவேன்னா, இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு வரோன்னு வச்சுக்கோங்க, ஒரு கீரைக்கட்டு இல்லை ஒரு பால் பாக்கெட் வாங்குகிறோன்னா அதில் வந்து பேலன்ஸ் வந்து நமக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி மீறும் இல்லையா. எல்லா நேரமும் அதை நம்ம இந்த மாதிரி உண்டியலில் போட முடியலைனாலும் எப்போல்லாம் நம்மளால் முடியுதோ அப்போ வந்து இந்த மாதிரி உண்டியலில் சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு மாதத்துக்கு அப்புறம் இல்லைன்னா ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அமௌண்ட் கலெக்ட் ஆகிருக்கும். நம்ம அதுக்குள்ளே விஷ்லிஸ்ட்லேயும் நமக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே இருப்போம். நான் வந்து எப்போ அதில் வந்து அதை வாங்கக்கூடிய அளவுக்கு அமௌண்ட் வந்து இதில் கலெக்ட் ஆகுதோ அப்போ வந்து நான் எனக்கு வாங்கணும்னு நினைக்கிற ஐட்டத்தை வந்து வாங்கிப்பேன். நம்ம இப்படி பண்ணுறதுனால இப்போ வந்து நம்ம ஒரு பட்ஜெட் போட்டுருப்போம் இல்லையா ஃபேமிலிக்குன்னு. திடீர்னு நம்ம ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினைக்கும் போது அப்போ அந்த பட்ஜெட் கொஞ்சம் நமக்கு இடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இது மாதிரி சேவ் பண்ணி வச்சு வாங்கும்போது நமக்கு பட்ஜெட்டும் பெருசாக இடிக்காது. நமக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து ஒரு இடத்துல சேவ் ஆகிக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். நமக்கே வந்து ஒரு அவசரத்துக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். உண்மையை சொல்லணும்னா இது என்னோடய ஓன் ஐடியாலாம் கிடையாது. என்னோடய வெல்விஷர் ஒருத்தவங்க எனக்கு இது சொல்லி கொடுத்தாங்க. அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களையும் நிறைய பேர் இதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.